ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேனோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, நம்ம இட்லி தோசைக்கெலாம் தொட்டுக்கிற இட்லி பொடி, காரப்பொடி செய்யலாம். பார்க்கலாமா என்னென்ன இன்க்ரீடியன்ஸுன்ட்டு. வந்து மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு 10-15 மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கோங்க, அதிகமாக வேணும்னா கூட 2 மிளகாய் போட்டுக்கலாம். பருப்பு தகுந்த மாதிரி, துவரம்பு, மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புழுங்கல் அரிசி இருந்துச்சுனாக்கா எடுத்து வச்சுக்கோங்க. பொரிச்சு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம், வெள்ளை குண்டு உளுந்து 100 கிராம், ஒரு 10-12 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுக்கலாம், கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், என்ன செய்யலான்ட்டு பாருங்கள். நான் ஸ்டவ்வில் வானல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுத்துக்கிட்டே வரலாம். பாருங்கள், வானல் காஞ்சிடுச்சு. இதில் ஒரு நல்லெண்ணெயை ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காயத்தை வறுத்துக்கிறதுக்காக கொஞ்சமாக இதை பொரியணும் அது இல்லைங்களா, அதுக்காக. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த இதில் நம்ம ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப அனல் வச்சுக்கோங்க, தீஞ்சிடும். பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறதுனால நம்ம வானல் லைட்டாக அப்படி சாய்ச்சி நான் அந்த எண்ணெய்க்குள்ளே பொரியிற மாதிரி வச்சுக்கிறேன். தீஞ்சிராமல் பார்த்து நல்லா பொரிச்சு விடுங்க பெருங்காயத்தை. பாருங்கள், பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு வேணும்னா அதிகமாக வச்சுக்கோங்க, கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா மிளகாவை குறைச்சிக்குங்க. இந்த நேரத்துலேயே நம்ம போதும், லைட்டாக மிளகாய் வறுத்தா போதும், ரொம்ப வறுக்க தேவையில்லை. இப்போ நம்ம மிளகு சீரகத்தை பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மிளகு சீரகம் பொரியிறப்பவே நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டு இருக்குது பாருங்கள், பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், பூண்டும் மிளகு சீரகம் இது நல்லா வறுத்துட்டே இருக்கிறப்பவே நம்ம கழுவி வச்சுருந்த கருவேப்பிலை இருக்குது பாருங்கள், நம்ம அதையும் ஆட் பண்ணி இதோட அப்படியே வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பூண்டு கொஞ்சம் நிறம் மாறணும், அந்த வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இல்லைன்னா உள்ளே ஈரம் அப்படியே இருக்கும். பொடி பண்ணி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈரப்பதம் இருந்துச்சுன்னா பொடி கொஞ்சம் சீக்கிரம் கொஞ்சம் நல்ல இதாகிடும். ஸோ நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா இதாகணும். ஸோ அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மிளகாலாம் வறுத்து எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரணும் அரிசி. கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு செய்யுங்க, தீஞ்சிராமல். இந்த மாதிரி ஒன்றா கூட வறுத்து அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இல்லைன்னா வறுத்தது மேலேயே அடுத்தடுத்த பொருட்களை போட்டு வறுக்கலாம். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம தனித்தனியாக அதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி பொரிஞ்சு வருது பாருங்கள். அரிசி இருந்துச்சுல்ல வெள்ளையாக, இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். கலர் மாறுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். பாருங்கள், கலர் மாறிட்டு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கலர் மாறணுன்னா நம்ம பாருங்கள், இந்த நேரத்தில் நம்ம அரிசியை பொரிச்சதை நம்ம எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம்.
பாருங்கள் உளுந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் உளுந்து கலர் மாறிட்டே வருது பாருங்கள். நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த அளவுக்கு வறுத்தோன்னா நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் அதே மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே கைவிடாமல் எல்லாக்கா தீஞ்சிரும். வறுத்தாச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. பாருங்கள் நம்ம வறுத்து வச்ச காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, மிளகு, சீரகம், பெருங்காயம், உளுந்தம்பருப்பு, அரிசி, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆற வச்சிடணும். நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்ம அந்த பொடி ஆற வச்சுட்டு இருந்தோம் பாருங்கள். காரசாரமான பொடி இட்லி பொடி அரைக்கிறதுக்கு. அதுக்கு இடையில நம்ம ஒரு இன்ஸ்டன்ட் பொடி இட்லி பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தேவையானது ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை. நம்ம டக்குன்னு ஒரு பொடி வேணும், ஒரு சட்னி இது பண்ணல கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா பொடி நசுக்கிக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 3 பூண்டு பல், கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தாலும் சரி, தூள் பெருங்காயம் இருந்தாலும் சரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் ரவை போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் கருப்பு மிளகு இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிங்க, கறிக்க போது. நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இன்ஸ்டன்ட் இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த பொடிக்கெலாம் நம்ம வறுத்து அதை இது பண்ணி ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம இது டக்குன்னு கேட்டாங்க பசங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த இட்லி பொடியை நீங்கள் பொட்டுக்கடலை தூளை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள் நம்ம ஆற வச்சிட்டோம். இதை ஆற வச்சதை எல்லாத்தையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில். நம்ம மிளகாய் நிறையா போட்டுருக்குள்ளங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் சேர்த்துக்குங்க. வாங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ரவை மாதிரி நொரன்னு இருக்கக்கூடாது. இதை பாருங்கள் இந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் நம்ம தொட்டு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கோ தோசைக்கோ நம்ம பாருங்கள் காரசாரமான இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லிக்கு தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயும் இதுக்கு ரொம்ப ஷூட் ஆகும். ஒவ்வொருத்தவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காது, நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணி அந்த காரத்தை அடிச்சிடும். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. நம்ம இதில் என்னென்ன சேர்த்துக்கணும் உங்களுக்கே தெரியும். பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே உடம்புக்கு, உளுந்து எல்லாமே நமக்கு சத்தான பொருட்கள்லாம். இதை நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம டிஃபன் ஏதாவது செஞ்சோம்னா இதை அவசரத்துக்கு வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பொடி தோசைன்னு சொல்லுவாங்க பாருங்கள், தோசை ஊற்றிட்டு பொடியை தூவி விட்டு அதுக்கெலாம் இந்த பொடி ஹோட்டல்லாம் பாருங்கள் பொடி தோசைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பொடி தோசைலாம் ரெடி பண்ணலாம். இது வந்து இன்ஸ்டன்ட் பொட்டுக்கடலை பொடி. நம்ம டக்குன்னு இந்த தூள் இல்லை அப்படின்னாக்கா டக்குன்னு ஒரு 100 பொட்டுக்கடலை இருந்துச்சுனாக்கா நான் இப்போ சொன்ன பாருங்கள் அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு 5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் இந்த பொட்டுக்கடலை தூள் ரெடி ஆகிடும். ஸோ இதுவும் இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.